11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.1 6th சம் பாருங்க. ப்ரூவ் தட்னு சம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே அதை நம்ம எடுத்துக்கிறோம். கிவன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். கரெக்டாக பார்த்துக்கணும். அதில் டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 1 + sin ஆல்ஃபா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 + sin ஆல்ஃபான்னு ஸ்வாப் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா இப்படி கிடச்சிருமா? இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. கான்ஜுகேட் எப்படி எடுக்க போகிறீங்கன்னா, இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு எடுத்துக்க போகிறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுறீங்க அண்ட் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்குமா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்க, a² - b². ஓகே, எப்படி வருதுன்னா a + b a - b ஃபார்முலா இருக்கா, அதனால a² - b. a²னா இங்கே a + b இருக்குது. ஸோ a + b ஹோல்² எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே இங்கே டினாமினேட்டரில் எப்படி கிடைக்குதா, நியூமரேட்டரில் பாருங்கள் 2 sin ஆல்ஃபா நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. வேறு மாற்றவே வேணாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 sin ஆல்ஃபா இப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. 1 - cos ஆல்ஃபா + sin ஆல்ஃபா. இங்கேயும் நம்ம ஸ்வாப் பண்ணி தான் எழுதியிருக்கோம், அதாவது மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இடம் மாற்றி எழுதும் போது நம்மளுக்கு கரெக்டாக வருது இல்லையா? இந்த ப்ரூவ் பண்ண வேண்டியது கரெக்டாக வந்துடுது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக அந்த 2 sin ஆல்ஃபாவை காமனாக எடுத்து கீழே டினாமினேட்டரில் காமனாக எடுத்திங்கன்னா வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரூவ் ஆகிடும். ஹென்ஸ் ப்ரூவ்.